விடாமுயற்சி. அந்த முயற்சி எப்போ தான் முடியும்னு தெரில. டீசர் வந்து வெகு விரைவில் டீசரும் வந்து வந்துடும். வந்து குட் பை அகிலி ஃபர்ஸ்ட் வருது, விடாமுயற்சி தள்ளி போகுது அப்படின்னாங்க. 2 படமும் திருப்தியாக வந்திருக்குது. அஜித் வந்து ஹாப்பியாக என்னாச்சியாக இருக்கிறாரு. கிட்டத்தட்ட தலையோட ரசிகர் மன்ற தலைமை ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி நினச்சிட்டு இந்த படத்தை வந்து செதுக்கிட்டு இருக்காரு. ஷூட்டிங்கேன்னு முடியல, ஆனால் படத்தோட பிஸ்னஸ் வந்து இப்போவே வந்து ஆரம்பிச்சிருச்சு. டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு தொகை 100 கோடி ரூபாய்க்கு மேலே தான், 150 கோடின்னு சொல்லப்படுது. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு வச்சுருந்தாரு, இப்போ பட்ஜெட் இல்லை, அதனால இட்லி கடை போயிட்டாரு. அதுதானே சொல்ல வரீங்க? சூர்யாவோட பார்வையும் வந்து இந்தி சினிமா மேலே தான் இருக்கா சார்? பெரிய ஒரு செல்வாக்கை பாலிவுட்டில் பெறணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காரு. வீடு அங்கே ஷிஃப்ட் ஆனதுலேருந்து, பிள்ளைங்களுக்கு கல்வி அங்கே இது பண்ணதுலேருந்து, 2வது ஸ்டுடியோகிரியின் ஞானவேல் அங்கே போயிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கான வீடு அங்கே வாங்கி குடியிருக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருந்துட்டா நீங்கள் பெரிய. ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பத்திரிகையாளர் தஞ்சை மலையன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விடாமுயற்சி, அந்த முயற்சி எப்போ தான் முடியும்னு தெரில. தொடர்ந்து விடாமுயற்சியாகவே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா போஸ்டரு, இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு இதெல்லாம் எப்படா விடுவோம்னு நினச்சவங்க, அதெல்லாம் விட்டாங்க. இப்போ வந்து டீசருக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டீசர் எப்போ வரும்னு தெரில. டீசர் எப்போ வருது, படம் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லை எப்போ சார்? கண்டிப்பாக கன்ஃபார்ம். டிசம்பரில் படம் வருது. சில பேர் நவம்பர்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிசம்பரில் படம் வர்றது உறுதி. அது வந்து 3வது வாரமாக இறுதி வாரமாக இந்த கிறிஸ்மஸை முன்னிட்டு படம் வருது. கண்டிப்பாக டீசர் வந்து வெகு விரைவில் டீசரும் வந்து வந்துடும். வந்துட்டு அடுத்தடுத்த சிங்கிள்ஸ் அது வழக்கமாக இப்போ அந்த ஒரு பேட்டர்ன் ஆகி போச்சுல. விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே வருது. கண்டிப்பாக மிக விரைவில் அதை வெளியிட்டுருவாங்க. அஜித் வந்து ஹாப்பியாக இருக்கார். படம் இது பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். நான் ஒரு சாங் பேலன்ஸ் இருந்தாங்க, எப்போ எடுக்க போகிறாங்க என்னன்னு தெரில. அப்புறம் தொழில்நுட்ப ரீதியாக சில விஷயங்கள் இருந்தாங்க, அது விறுவிறு முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து டிசம்பரில் ரிலீஸ் ஆகுது கன்ஃபார்மு. அதன் பிறகு தான் குட் பை அகிலி. ஏன்னா சில பேர் வந்து குட் பை அகிலி ஃபஸ்ட் வருது, விடாமுயற்சி தள்ளி போகுது அப்படின்னாங்க. கிடையாது, விடாமுயற்சி ஃபஸ்ட்டு வருது, குட் பை அகிலி வந்து அதுக்கப்புறம் தான் வருது. படம் திருப்தியாக வந்திருக்கு. 2 படமும் திருப்தியாக வந்திருக்குது. அஜித் வந்து ஹாப்பியாக என்னாச்சியாக இருக்கிறாரு. குட் பை அகிலி வந்து இன்னும் பயங்கர ஹாப்பியில் இருக்கார். ஏன்னா அவர் விரும்புகிற மாதிரி, அவர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி, அஜித் ரேசர் ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா வந்து ஆதிக்கு வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. ஃபேன் பாய் சம்பவம். அதனால ஆதிக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு தம்பி மாதிரி, அவர் ஃப்ரெண்டு மாதிரி, தம்பி மாதிரி அஜித் வந்து அவர்கிட்ட நெருங்கிட்டார். அதனால் இவர் சொல்கிறதையும் அவர் கேட்குற மாதிரி, இவருக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணுறாரு. அதே சமயம் வந்து ப்ரொடக்ஷன் சைடும் விறுவிறுன்னு கேட்டதை கொடுக்குறாங்க, அல்லது கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குறோம். அந்த ரேஞ்சில் வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்து அவ்வளோ இதாக ஒத்துழைக்கிறதுனால ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஹாப்பியாக வந்து அதில் நடித்து கொடுத்துட்ருக்காரு. படமும் இந்த படமும் சூப்பராக வந்திருக்கு. குட் பை அகிலி சூப்பராக வந்திருக்கனால அஜித் வந்து இப்போ இந்த பழைய மூட் அவுட் டென்ஷன் எல்லாம் போய் ஒரு ஹாப்பியாக என்னாச்சியாக இருக்கிறாரு. விடாமுயற்சியால் அஜித் ஹாப்பியாக என்னாச்சு. விடாமுயற்சி கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றியாக இருக்கும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து அஜித்துக்கு ஒரு டைரக்டர் பிடிக்குது அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 படம் 4 படம் அப்படின்ற மாதிரி பண்ணுவார். ஆமாம். அடுத்து வந்து ஆதிக் அந்த லிஸ்ட்டில் இணைவாரா? நிச்சயமாங்க. இந்த இதில் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க அவருக்கு. அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலில் அவர் சொன்ன கதை, அதே மாதிரி அதை கதை எடுக்கிற விதம், சொன்னபடி செய்கிறதும் ரொம்ப ஜாலியாக ஒரு எனர்ஜியோடு அஜித் பண்ணுறாருன்னா எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக வந்து ஆதிக்கோட அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவார். எப்படி சிவாவோட அடுத்தடுத்த படங்கள் வந்துச்சோ அதே மாதிரி ஆதிக்கோட சொல்ல முடியாது. குட் பை அகிலிக்கு பிறகு வந்து இன்னும் ஒரு படம் வேற ஒரு டைரக்டர் பண்ணிட்டு மீண்டும் ஆதிக்கோட அந்த வேற ஒரு டைரக்டர் வந்து சிறுத்தை சிவாவா? ஆமாம், அப்படி ஒரு இது லைனப் இருக்குது. அவரும் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. சிவாவும் ஒரு காம்பேக்டான ஒரு இயக்குனர். அதனால கண்டிப்பாக அஜித்தோட மனசில் வந்து ஆதிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்காரு. தொடர்ந்து அடிப்பாங்க 2 பேரும். சூப்பராக இருக்கும் அந்த 2 பேரும் காம்போ. ஷூட்டிங்கேன்னு முடியல, ஆனால் படத்தோட பிஸ்னஸ் வந்து இப்போவே வந்து ஆரம்பிச்சிருச்சு. டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மை இல்லையா சார்? இல்லை, உண்மைதான். அது ஏன்னா
படம் தொடங்கின நாள்லேருந்து அஜித் அதில் பயங்கரமாக ஹாப்பியாக ஒர்க் பண்ணதுலேருந்து அதே மாதிரி அந்த போஸ்ட்ரு வெளியதுலேருந்து ஒரு பெரிய ஒரு டிமாண்டிங்க்கு உருவானுச்சு. அதில் நல்ல ஒரு ரைட்ஸு நல்ல ஒரு தொகை 100 கோடி ரூபாய்க்கு மேலே தான், 150 கோடின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. பட் நான் ஒரு பெரும் தொகைக்கு வந்து விற்கப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு சில மாதங்களில் ப்ரீ பிஸ்னஸ் முடிஞ்சிடும். எப்படி விஜயோட கோட்டுக்கு நடந்ததோ அதே மாதிரி குட் பை டக்லியும் ப்ரீ பிஸ்னஸ்ஸு ஒரு பெரிய விலைக்கு விற்கப்படும். கண்டிப்பாக அஜித்துடைய கரியரில் குட் பை டக்லியும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்ருக்காரு. ஆதிக்கும் ரொம்ப எனர்ஜியோட ரொம்ப கிட்டத்தட்ட தலையோட தலைமை ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி நினச்சிட்டு இந்த படத்தை வந்து செதுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தளபதிக்கு வந்து எப்படி ஒரு அட்லி வந்து அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரோ, இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ. ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப அதான் சொன்னேன், அண்ணன் தம்பி போல ஒரு ஃப்ரெண்டும் போல அப்படி ஒரு நெருக்கமான ஒரு பாண்டிங் ரெண்டுக்குள்ள வந்துச்சு. அதே மாதிரி குட் பை டக்லியில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து தக் லைஃபும் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. தக் லைஃப் வந்து என்ன நிலைமையில் இருக்குது? ஏன்னா ஒரு 30 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து நாயகன் காம்போ ரீமேட் ஆகுது. ஆமாம், மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் ஒரு பகட்சிம்பு, கமல், அந்த மணிரத்னம் காம்போ அப்படின்னு அது இது பண்ணுறப்பே அதுவும் நாயகனுக்கு பிறகு மணிரத்னமும் வந்து கமலும் ஒன்றிணைஞ்சு பண்ணுற படங்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை, அது மாதிரி கமலஹாசனுடைய அந்த லுக்கு அதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக அது வந்து விக்ரம் ரேஞ்சிக்கு போகும். பிஸ்னஸும் சரி ஓடுறதும் சரி விக்ரம் ரேஞ்சிக்கு போகக்கூடிய ஒரு படமாக தக் லைஃப் கண்டிப்பாக அமையும். ரெண்டாவது மணிரத்னத்தை படம் ரொம்ப நாள் கழித்து அவருடைய இந்த பழைய ஸ்டைல், மணிரத்தோட பழைய ஸ்டைலில் கமலை வந்து கையாண்டு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவுட்புட் செம்மையாக வந்திருக்குங்கிறாங்க. அதே மாதிரி வந்து தனுஷோட அடுத்த படம் தொடர்ந்து அவர் வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிறது வந்து அவ்வளோ படம் இருக்கு. அது இல்லாமல் அவர் வந்து வாரத்துக்கு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை போகிற போக்கை பார்த்தால் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் வரிசையில் தனுஷும் இடம் வருவார். ஏன்னா அவரை நடிகராக பார்த்தோன்னா இயக்குனராக முதல் படத்தில் நிரூபிச்சிருந்தார். எனக்கு ராயன் அவ்வளோதான் எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாத படமாக, பட் வணிக ரீதியாக சக்ஸஸான ஒரு படமாக அமைஞ்சிருச்சு. பட்டு கண்டென்ட்டாக அவர் சொல்லப்பட்ட விஷயம் எனக்கு வந்து ரொம்ப புவராக இருந்தது ராயன். பட் ஒரு இயக்குனராக அதில் ப்ரூவ் பண்ணியிருந்தார். ஒரு கமர்ஷியல் இயக்குனருக்கான அந்த அத்தனை லட்சணமும் அந்த படத்தில் வந்து தெரிஞ்சுது. இப்போ அடுத்து வந்து ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படம் முடியறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா அவர் வந்து இங்கே நடிக்கிறத விட்டுட்டு முழுக்க இயக்கத்தில் இறங்கிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மிகச்சிறந்த நடிகன், இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு தனுஷையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக அதை வந்து நிரூபிச்சிருக்காரு. இப்போ நிலவுக்கு மேல் என்னடி படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு முன்னாடியே இட்லி கடை அப்படின்னு பண்ண, இந்த இட்லி கடை அப்படின்னு டைட்டில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எல்லாரும் மீமாவும் பண்றாங்க, ட்ரால் பண்றாங்க. ஒரு சில பேர் வந்து ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு வேற பேசுறாங்க. ஏன்னா என்ன நினைக்கிறீங்க? ராயன்ல வந்து ஒரு சம்பவம் சொல்றாங்க சார். ராயன்ல படம் முடிஞ்சு வரும்போது வந்து அந்த கடையெல்லாம் காலி பண்ணிட்டு தங்கச்சியோட ஒருவர் வந்து தேனியில் வந்து இட்லி கடை போடுறாரு. ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருந்தாரு. இப்போ பட்ஜெட் இல்லை, அதனால இட்லி கடை போயிட்டாரு. அதுதானே சொல்ல வரீங்க? அப்படிலாம் அதைக்கு இதுக்கு முடிச்சு போட வேணாம். இல்லை அதோட இரண்டாவது பார்ட் மாதிரி போகுமா அப்படின்னு அதுவும் முடிச்சு போனால் இது கதையே வேறு. ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டைட்டில். ஒரு எளிமையான டைட்டிலுங்க. ஏன்னா இட்லிங்கிறது இந்தியாவில் முக்கியமான உணவு, தமிழ்நாட்டில் குறிப்பாக முக்கியமான உணவு. அது வந்து எந்த உபாதையும் பண்ணாத உணவு. நம்ம இட்லி ஆய்வு பண்ணோம்னா பட் அவ்வளோ ஒரு எளிமையான உணவு. அந்த இது கடை பேர் இட்லி கடை அப்படின்னு வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அப்போ அந்த டைட்டிலேருந்து கண்டிப்பாக அது ஒரு நல்ல கதையாக, எளிமையான கதையாக, அதே சமயம் வலிமையாக இருக்கிற மாதிரியான விஷயமா தான் இந்த கதை இருக்கும். ஆனால் டைட்டிலே உணர்த்துது. அப்படி இருக்கப்போ அந்த சில் அவுட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்டு கூட நல்லா இருந்தது, ரசிக்கிறமான அந்த ஒரு ஓவியம் மாதிரியான விஷயமா இருந்தது. இதை வச்சு நம்ம வந்து பகடி பண்ண வேணாம். ஏன்னா அது வந்த பிறகு தான் நம்ம விமர்சனம் பண்ணணும். வர்றதுக்கு முன்னாடியே டைட்டில் சரியில்லை, அது சரியில்லைன்னு. இந்த டைட்டிலுக்கு என்ன குறைச்சிடும்? நல்லா தான் இருக்குது, இட்லி கடைங்கிறது நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், மணக்க அதில் சாம்பார் சட்னிலாம் திரைக்கதையில் என்ன உள்ளே வைக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்ப்போம்.
அதே மாதிரி சூர்யா அவரோட கங்குவா வந்து ஒரு பெரிய வெயிட்டிங்லேருந்து எல்லாருமே இருக்காங்க, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் டேட் வந்து போட்டாங்க நவம்பர் 14 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து அதோட இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் விடுவாங்களா, எப்போ வருது? ஏன்னா செகண்ட் சிங்கிள் தான் இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அக்டோபர்லேருந்து அது ஒரு பெரிய இதாக இருக்கும். அதாவது வேட்டையனுக்கு வழி விட்டு நின்னாங்க. ஆனால் அதுவும் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாயிருக்கு. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க்குலேருந்து ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணிருந்து கடுமையான உழைப்பு கொட்டியிருக்காரு, அர்ப்பணிச்சிருக்காரு சூர்யா. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொடுக்குற படமாக கண்டிப்பாக இப்போ ஹிந்தியில் போயிட்டாரு, அங்கே வில்லனாக கூட நடிக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த கங்குவா வந்து பல மொழிகளில் ரிலீஸ் ஆகுது. பல மொழியில் ரிலீஸ், ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி பேன் இண்டியாவை தாண்டி அதிக மொழிகளில் ரிலீஸ் ஆகுது. அப்படி இருக்கப்போ இந்த படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை திருப்பு முனைய சூர்யாவுக்கு கொடுக்கும்போது ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் வந்து அவர் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா மாறும். கண்டிப்பாக கங்காவும் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஓகே, சூர்யாவோட பார்வையும் வந்து ஹிந்தி சினிமா மேலே தான் இருக்கா சார்? இப்போ தமிழில் அவரோட லைனப் பார்த்தீங்கன்னா அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் படம் தான் இருக்குது. அப்புறம் அடுத்து யாரோட படம் பண்ணுறாருன்னு தெரில. ஆனால் அதுக்குள்ளே ஹிந்திலேயே தான் படம் பண்ண போகிறாரு. இப்போ வில்லனா கூட தூம் 4ல் பண்ண போகிறாரு அப்படின்ற செய்திலாம் வருது. சூர்யா வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறாரா? இல்லை, அந்த ஒரு டார்கெட்டு வச்சுருக்காரு. அந்த ஒரு டார்கெட் வச்சு தான் இப்போ வீடு அங்கே ஷிஃப்ட் ஆனதுலேருந்து, பிள்ளைங்களுக்கு கல்வி அங்கே இது பண்ணதுலேருந்து, 2வது ஸ்டுடியோகிரின் ஞானவேல் அங்கே போயிட்டார், பாம்பே போயிட்டார். பார்த்தா ஒரு பேட்டி பார்த்தா பாம்பேலேருந்து பாம்பே ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக ஃபுல்லாகவே வந்து அவருடைய கால்குலேஷன் வந்து பாலிவுட்டாக இருக்குது. அதுக்காக வந்து தமிழ் சினிமாவில் மறந்துடுவார், அங்கே ஃபுல்லாகவே அங்கே தான் இருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இங்கேயும் நடிப்பார். அதே சமயம் அவர் ஒரு டார்கெட் இன்னும் அடுத்த உயரத்துக்கு போகணும் அப்படிங்கிறனால அது அங்கே களம் அங்கே இருந்தால் அது வசதியாக இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே போகிறாரு. ஹிந்தி படமும் நேரடி முழுமையாக ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்கிறதுக்கான இதுவும் வெயிட்டிங்கில் இருக்காது. ஏன்னா ஜோதிகா அவர்களும் தொடர்ந்து ஹிந்தி படங்களில் தான் பார்க்க முடியுது. தமிழில் இவ்வளோ நாள் படம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தொடர்ந்து அவங்க நடிக்கிற படங்கள்லாம் வந்து ஹிந்தியில் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் மொத்தமாகவே வந்து ஃபேமிலியாகவே ஹிந்தி சினிமாவை தான் அப்படின்ற மாதிரி. இல்லை, அதான் அது ஒரு டார்கெட்டாக வச்சுருக்காரு. கார்த்தி மட்டும் கொஞ்சம் இதில் விதிவிலக்கு. கார்த்தி தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸ்டுடியோ கிரீன் ஆஃபீஸே அங்கே பிரான்ச் ஆஃபீஸ் போட்டிருக்காங்கன்னா, பிரான்ச் ஆஃபீஸில் அதான் 8 ஆஃபீஸு அப்படி போட்டிருக்காங்கன்னா பார்த்துங்க. அப்போ அவங்களுடைய டார்கெட்டை வந்து பாலிவுட்டாக இருக்குது, அதை நோக்கி தான் போகிறாங்க. இன்னும் சில தகவல்லாம் கேள்விப்படுறோம், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பாலிவுட்டில் பெறணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கார் சூர்யா. கார்த்திக்கு வந்து தமிழ் சினிமா தான். கார்த்தி வந்து தம்பி வந்து தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டோம், அண்ணன் ஹிந்தி சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஏன் அங்கேயும் சாதாரண விஷயம் இல்லைங்க. அவ்வளோ பேர் ஜாம்பவான்கள் கான்கள் இருக்கிற ஏரியா இது. நீங்கள் போனோடனே சூர்யா உள்ளேனையான்னு ப்ரெசன்ட் கொடுத்தோன்னே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடிட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன படம் பண்ண போகிறீங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாலிவுட் போனாலும் சரி, ஹாலிவுட் போனாலும் சரி, உங்களுக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க பொறுத்து தான் வந்து அந்த ஆடியன்ஸும் உங்களை ஏற்றுக்குவான். போயிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கான வீடு அங்கே வாங்கி குடியிருக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருந்துட்டால் நீங்கள் பெரிய ஸ்டார் ஆகிட முடியாது பாலிவுட்டில். இத்தனை காண்களும் அங்கேயும் சினிமாவில் அரசியல் இருக்குது. இப்போ தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் தலை தூக்கிட்டு இருக்குது. நிறைய சில நடிகர்களை, வளர்ந்து வர நடிகர்களை தலை தூக்க விடாமல் ஆரம்பத்திலே கிள்ளி போட்டணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் அரசியல் ஆரம்பமாயிருக்கு. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்தி சினிமாவில் பாலிவுட்டில் இருக்குது. அங்கே பல கான்கள் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப அந்த போட்டிகள், அந்த அரசியல் எல்லாத்தையும் சமாளித்து சூர்யா எப்படி வரப்போகிறாங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். காலம்தான் தீர்மானிக்கும். இப்போ அதே மாதிரி வந்து அட்லியும் வந்து ஹிந்தியில் வந்து ஒரு டைரக்டர் ஒரு பெரிய பேர் வாங்கிட்டாரு. அடுத்து வந்து கான்கள் கூட தான் படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சல்மான் கானோட ஒரு படம் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம். அதில் கமல் கூட பண்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து கமல் பண்றாராங்கிறது உறுதியாக தெரியல. அட்லியும் தெளிவாக இருக்காரு. அதாவது வெறுங்கையில் முளம் போடுறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கதையே இல்லாமல் இல்லை ஏற்கனவே வந்த படங்கள்லேருந்து ஒரு 2 சீனு, அந்த படத்தில் 2 சீனு உருவி கதம்பமாக கட்டி அதை காசு பார்க்கறதுல கெட்டிக்கார ஆளாக இருக்காரு அட்லி. கண்டென்ட் புதுசாக அவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்கள். எந்த படத்தில் நீங்கள் ஏதாவது அவர் இயக்குன படத்தில் இது அவரே ரூம் போட்டு ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. எந்த படத்துலேருந்து திருடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன கண்டென்ட் அவர் புதுசாக கொடுத்து இது பண்ணிட்டாரு.
இல்லை அதனால் இனிமேலாவது வந்து ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஒரு கதையாக களமாக யோசிச்சு அட்லி கொடுத்தாருனா தான் அது கமர்ஷியல் படமாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் அதை உங்கள் பாயிண்ட் ஆஃப் புதுசாக உங்கள்கிட்டருந்து உருவாகிற விஷயமா இருக்கணும். காப்பி அடித்து பண்ணுற விஷயமா இருக்காது. நீங்கள் ஹிந்தியில் போனால் எங்கே வேணாலும் போங்க, நீங்கள் உருப்படியாக நீங்கள் உங்கள் ஓன் கண்டென்ட்டை கொடுக்க பாருங்கள். அட்லி அந்த மாதிரி அடுத்தவன் வீட்டு வடை எடுத்து விற்று காசு பார்க்கறதுல கில்லாடியாக இருக்கார் அட்லி. நான் வந்து குறையாக சொல்லலை. ஒரு சங்கர்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டண்டாக இருந்து கடைக்கூடி அசிஸ்டண்டாக இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல முன்னேறி ஆரம்பத்திலே ஒரு பெரிய படம் கொடுத்து முதல் படமே ஒரு ஹிட்டான ஒரு ராஜா ராணி, அது படம் பார்த்தீங்கன்னா காப்பி தான். ஏற்கனவே வந்து தமிழ் சினிமா தெரியும், பல பேர் மென்னு துப்பி போட்டாங்க விமர்சனத்தில். அப்படி இருக்கப்போ நீங்கள் புதுசாக அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் கெட்டிக்காராக இருக்கார், காப்பி அடிக்கிறாங்க கெட்டிக்காராக இருக்கார். ஆனால் கண்டென்ட் உண்மையாக நல்லபடியாக கொடுக்கணும். ஆனால் அது வந்து ஒரு 1500 கோடி 2000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்னு ஒரு கணக்கு ஒன்று வச்சு அடுத்தடுத்து ப்ரோக்ரஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எத்தனாயிரம் கோடி படம் எடுங்க, பெரிய ஸ்டாரை வச்சு எடுங்க, நீங்கள் கதையை ஒழுங்காக பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் மேட்ரு.